ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போ நாம் இருக்கிறது பரிக்கல், உளுந்தூர்பேட்டை மாவட்டம் பரிக்கல்ல இருக்கோம். இந்த பரிக்கல் ரிசிம்மன் பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். வித்தியாசமான சில விஷயங்கள் என்னென்னாக்கா, முதல்ல இது அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குது நிர்வாகத்தில். இந்த பரிக்கல் அப்படிங்கிறது பரகால அசுரனை வதம் பண்ண ரிசிம்மன். அது மருவி அவனுடைய பெயரிலேயே இருக்கணுன்றதுனால அவனுடைய ஆசை பிரகாரம் பரக்காலன்றது அப்படியே பரிக்கல்னு மாறி வந்துடுத்து. சாந்தமான நிருசிம்மன் இங்கே அவனை அந்த அசுரனை வதம் பண்ணதுக்காகவே ஸ்மஸ்ரு, அதாவது மீசையோடவும் கதையோடவும் சேவை சாதிக்கிறான். உற்சவரும் நிருசிம்மனே தவிர கனகவல்லி தாயார், இங்கே ரெட்ட ஆஞ்சநேயர். விசேஷமாக சுமார் 750 வருஷத்துக்கு முன்னாடி வியாசராயர், அதாவது ராகவேந்திரருக்கும் முன்னாடி வியாசராயர் இங்கே அனுமான பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். வடதேசங்கள்லேயும் தென் தேசங்கள்லேயும் பிரதிஷ்டை பண்ணவர். இந்த பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எங்கேன்னு அவர் தேடும்போது இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு அவருக்கு ஸ்வப்னத்தில் சுவாமி சாதித்து இங்கே பரிக்கல்ல பண்ணியிருக்கார். தவிர பிராகாரத்தில் ரெட்ட ஆஞ்சநேயர், ஸ்தம்ப ஆஞ்சநேயர்னு இருக்கா. பிரார்த்தன ஸ்தலம் பல பேருக்கு, முக்கியமாக 90% மாத்வாளுக்கு இவர் தான் குலதெய்வம், பிரார்த்தன ஸ்தலம். இங்கே பிரார்த்தனையின் பேரில் கல்யாணோத்சவம், நித்திய திருமஞ்சனங்கள் ஆயின்ட்டுருக்கு. இந்த ஊரில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, மூலவருக்கு நித்தியம் திருமஞ்சனம். அலங்கார பிரியோ விஷ்ணுங்கிறத தாண்டி இங்கே மூலவருக்கு நித்திய திருமஞ்சனம். தவிர பிரார்த்தனை கருட சேவை, பிரார்த்தனையின் பேரில் கருட சேவை இங்கே உண்டு. கருட வாகனத்தில் பெருமாளை ஏழை பண்ணுறது அப்படிங்கிறதும் வச்சுருக்கா. யாரெல்லாம் வரலோ பெருமாளை சேவிங்கோ. நிருசிம்மன் கூட்டாளை ஒழிய இந்த க்ஷேத்திரத்தோடைய தரிசனம் நமக்கு கிடைக்காது. நாராயணன்.